வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிடலாம். நீ இது மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ போட்டுடலாம். போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இத வடிகட்டிக்கலாம். இப்போ இத நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு நார்மல் வாட்டர்ல அலசிக்கலாம். இதுல கொஞ்சம் நம்ம குக்கிங் ஆயில் ஊத்திக்கலாம். ஊத்தி நம்ம ஒரு பெரட்டிக்கலாம். அடுத்து ஒரு வாணல்ல லைட்டா எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இத நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னா நம்ம பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். அடுத்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடி பொடியா, அதையும் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கேரட் அதையும் துருவி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கிக்கலாம். லைட்டா இது கூட உப்பு போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ காயெல்லாம் இது மாதிரி ஓரமா ஒதுக்கிட்டு நம்ம முட்டையை ஒவ்வொன்னா உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு 4 முட்டை ஊத்தணும். முட்டைக்கு தேவையான அளவு லைட்டா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ முட்டையை மட்டும் தனியா கிளறி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா பொரிஞ்சு வரணும். இது மாதிரி முட்டையை தனியா பொரிச்சோன்னு நம்ம எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம வேக வச்ச நூடுல்ஸ சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ இது கூட நம்ம நூடுல்ஸ் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பெரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.